இன்னைக்கு சாத்தூர் பாரம்பரிய சமையலில் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் தோசை மாவு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம தோசை வறுத்து சாப்பிட்லாம், சுவையாக தோசை வறுத்து சாப்பிட்லான்னு இன்னைக்கு செய்து காட்டுறேன், பார்ப்போம். தோசை வார்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ரவை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன். மைதா 2 ஸ்பூன் போடுவோம். இதை கொஞ்சம் உப்பு போட்டு வெந்நீர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்க, ரவையும் மைதாவையும் வெந்நீர் விட்டு நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு. இப்போ இதில் ரொம்ப புளிச்ச மாவு வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப்பு எடுத்து போட்டுக்கோங்க. போதும், நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் போட்டு. இப்போ இது எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்து கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குவோம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. லாஸ்ட்டாக நம்ம கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகும். கடுகு 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை வறுக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் விட்டோம்னா சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே நெய் விட்டுருக்கேன். பிடி போட்டுருவோம். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் புளிச்ச மாவு இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நெய் விட்டதுனால ரொம்ப கூடுதலான சுவை இருக்கும். எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.